மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சேதுபதி பீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. இதுதான் அவருக்கு முதல் படம். இதில் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வெளியாகியிருக்கு. வெளியாகி இந்த திரைப்படத்தினுடைய ரிவ்யூஸ் இவனையும் பார்த்தோமா எப்படின்னா இருக்குது, ஏதோ காசு கொடுத்து பேச வச்ச மாதிரி இருக்குது. பப்ளிக் ரிவ்யூவில் ஒருத்தர் சொல்கிறான், ஆக்சுவலி அந்த ஆள் நல்ல ஒரு ஃபேமஸான ஆள். பப்ளிக் ரிவ்யூவில் நல்லா ஃபேமஸான ஆள். அந்த ஆள் நான் அந்த ஆளுடைய நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கே அந்த ஆள் எப்படின்னா கொடுப்பான், படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியில். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு எப்படி நான் பேசியிருக்கேன், படம் சூப்பராக இருக்குதுங்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு விஜய் சேதுபதியோட மகன் நிரூபிச்சிட்டாரு. விஜய் சேதுபதியே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவரோட பையன் நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. கதையெல்லாம் வேற லெவலு, சூப்பராக நடிச்சிருக்காரு. இதுக்கு மேலே ஒருத்தனால எப்படி படம் நடிக்க முடியும்? ஒரு தனுஷை பார்த்த மாதிரி இருந்தது, சிம்பு பார்த்த மாதிரி இருந்தது, சின்ன வயசில் அஜித்தை பார்த்த மாதிரி இருந்ததுங்க. அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒருத்தர் சும்மா உருட்டுன்னு விட்டுறாங்க. எந்த அளவுக்கு விட்ட முடியுமோ அந்தளவுக்கு விட்டுறாங்க. அந்த சரி, அவன் ஒருத்தன் தான் உருட்டுறானா அப்படின்னு பார்த்தா நிறைய ரிவ்யூஸ், ஃபேமஸான ரிவ்யூஸ் அப்படிங்கிறத தாண்டி சாதாரண மக்களில் ஒருத்தங்களை பார்க்குற, ஒரு சாதாரண மக்களில் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண மக்கள் மாதிரி தெரியக்கூடிய நபர்களாக அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, இந்த சூர்யா சேதுபதி வருங்காலத்தை தூக்கி நிப்பாட்ட போகிறாரு, வருங்கால நடிகர்களுக்கு டஃப் கொடுக்க போகிறாரு, இன்னைக்கே அவர் மிகப்பெரிய ஒரு விதை விதைச்சிட்டாரு இந்த ஒரு படத்தின் மூலமாக, அவர் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக மாறிடுவார் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் கொடுக்குறானுங்க. எந்த அளவுக்கு பில்டப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துக்கு பில்டப் கொடுக்குறானுங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்தினுடைய பப்ளிக் ரிவ்யூவில் ரிவ்யூ கொடுக்குறீங்க எல்லாருமே பெய்டு ரிவ்யூ கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாரும் வாண்டடாக ரிவ்யூ கொடுக்குறாங்க. அந்த பப்ளிக் ரிவ்யூ பண்ண போனவங்களுக்கு எல்லாருமே வாண்டடாக ரிவ்யூ கொடுக்குறாங்களே தவிர போகிற போக்கில் யாரும் கொடுக்கறதில்ல. போகிற போக்கில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் வாண்டடாக இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த திரைப்படத்துக்கு பப்ளிக் ரிவ்யூ நிறைய போயிட்டு இருக்குதோ, பப்ளிக் ரிவ்யூவுக்கு பெய்டு ரிவ்யூ போயிட்டு இருக்குதோ, பப்ளிக்கில் அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது பெய்டு ரிவ்யூஸ் நிறைய கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையாங்கிறது படம் பார்க்கும்பொழுது தான் தெரியும். ஆனால் இவங்க சொல்கிறத பார்க்கும்பொழுது இந்த படத்தை எப்படியா நம்ம பார்க்கணுண்டா அப்படின்னு தூண்ட வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க பெய்டு ரிவ்யூ பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது சண்டை காட்சிகள் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் ஏதோ சும்மா கொலை பண்ணுறாங்க, அது யாரோ ஒருத்தன் தேடி போகிறான், நம்ம ஹீரோ தேடி எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் ட்ரெய்லரில் இருந்தது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படம் மற்ற திரைப்படங்கள் மாதிரி அதே பழைய கதை தான் இருக்குமோன்னு தோணுச்சு. நிறைய ரிவ்யூஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, பழைய கதையை அப்படியே உல்ட்டா பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு ஏன் பில்டப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. சரி மக்களே, பீனிக்ஸ் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்குடன் சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.